Taste the Daily. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பந்தநல்லூரில் அரசு பேருந்தில் டிக்கெட் வாங்கி பயணம் செய்த இருவரை செக்கிங் இன்ஸ்பெக்டர் தரக்குறைவாக பேசி அதிகார துஷ்பிரயோகம் செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கும்பகோணத்திலிருந்து சீர்காழி நோக்கி வந்த அரசு பேருந்தில் ஏறிய பயணிகள் இருவர் சரியாக டிக்கெட் பெற்று பந்தநல்லூரில் இறங்கியுள்ளனர். அப்போது சோதனை மேற்கொண்ட செக்கிங் இன்ஸ்பெக்டர் மோகன் சரியான டிக்கெட்டுகள் வைத்திருந்த பயணிகளை தகாத வார்த்தையில் பேசி கொச்சைப்படுத்தியுள்ளார். இதனால் மனவேதனையடைந்த பயணிகள் வீடியோ வெளியிட்டு அத்துமீறிய செக்கிங் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பஸ் ஸ்டாண்டை விட்டு கீழே இறங்கியாச்சு. இறங்கின பிறகு இவங்க அங்கே நின்றுட்டு இருந்தவங்க டிக்கெட் கொடுங்க அப்படின்னாங்க. டிக்கெட்டு கொடுத்தோம்னா என்னோட கூட வந்தவர் டிக்கெட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் இவர் கூட தாங்க ஏறினேன். இவருடைய நம்பரோட டிக்கெட்டு பாருங்க 06 05 59 3. என் டிக்கெட்டை பாருங்க 06 05 96. இவருக்கு எனக்கு 3 டிக்கெட் வித்தியாசம் தாங்க. இந்த 3 டிக்கெட் வித்தியாசத்தில் என் டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ் விட்டு டிக் பண்ணவர் ஒரு டிக்கெட் பண்ணுவாரு. அடுத்தது 2வது டிக்கெட் பண்ணிட்டு இந்த டிக்கெட்டு இல்லைங்கிறாரு. என்ன யார் 2 டிக்கெட்டும் ஒரே டிக்கெட் தரேன்னு சொல்லும் போது எங்களை தரக்குறைவாக பேசி கீழ்த்தரமாக பேசி இது என்னடா பண்ணுவீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு பிடிச்சாரு. அது பொதுமக்களை நீங்கள் அவருக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3000 உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பருத்திக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோஷங்கள் எழுப்பினர். விடியா திமுக அரசு விவசாயிகளை சிறிதும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பள்ளி மாணவி மயங்கி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகம் மகள் தனிஷ்கா 6ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற தனிஷ்கா மயங்கி விழுந்ததால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து ராசிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தனிஷ்காவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மாணவிக்கு இதய கோளாறு இருந்து வந்ததாகவும் அதற்கு அவர் சிகிச்சை பெற்று வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பள்ளிக்கு சென்ற மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பெய்த கனமழையால் மின்மயானத்தின் உயர் புகை குழாய் துண்டு துண்டாக உடைந்து விழுந்தது. காளம்புழா பகுதியில் உள்ள மின்மயானத்தின் நவீன எரிவாயு தகன மேடையில் உள்ள புகை குழாய் துருப்பிடித்து பழுதாகியுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடலூர் பகுதியில் பெய்த கனமழையால் சிதிலமடைந்து காணப்பட்ட புகைக்குழாய் உடைந்து விழுந்தது. மேலும் இந்த புகைக்குழாய் விழுந்ததில் அங்கு இருந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்துள்ளது. இதையடுத்து அதிகாரிகள் கான்கிரீட்டில் புகைக்குழாய் அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையர் லஞ்சம் கேட்பதாக கூறி 70 வயது முதியவர் ஒருவர் தனிநபராக போராட்டத்தில் ஈடுபட்டார். குளித்தலை அருகே உள்ள மேல சுக்காம்பட்டியைச் சேர்ந்த முதியவர் அர்ஜுனன் என்பவர் நத்தம் கூட்டுப்பட்டாவில் உள்ள தனது வீட்டின் இடத்தை உட்பிரிவு செய்து தனக்கான தனிப்பட்டாவை பெறுவதற்காக ஆன்லைன் மூலம் கட்டணம் செலுத்தியுள்ளார். ஆனால் நில அளவையர் பார்த்திபன் என்பவர் லஞ்சம் கொடுத்தால்தான் அளவீடு செய்வேன் என கூறியதால் ஆத்திரமடைந்த முதியவர் தனிநபராக வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கருணாநிதி பெயரிலான நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நூலக கட்டிடத்தில் உரிய கட்டமைப்புகள் ஏன் இல்லை என மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூரில் அமைந்துள்ள அறிவுசார் மைய புதிய நூலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் நூலகத்தில் புத்தகங்கள் தரையில் வைக்கப்பட்டிருந்ததால் அலமாரிகள் ஏன் அமைக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் நூலகம் திறக்கப்பட்டு 6 மாதங்களே ஆன நிலையில் கட்டிடத்தின் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக மாணவர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து சாலையில் வெளியேற்றப்படும் கழிவுநீரை கட்டுப்படுத்த பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். பாளையங்கோட்டை 5வது வார்டு ரஹ்மத் நகர் பகுதியில் உதயம் அபார்ட்மெண்ட் அமைந்துள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் கொசுக்களின் உற்பத்தி பெருகுவதற்கு வழிவகுப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் மின்சாரம் தாக்கி லாரி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமனூரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான சின்னதுரை கம்பம் மணிக்கட்டி ஆலமரம் பகுதியில் லாரியில் இருந்து மாடுகளை இறக்குவதற்காக லாரி மேல் ஏறி உள்ளார். அப்போது லாரி அருகே சென்ற உயர்மின் அழுத்த மின்கம்பி உரசியதில் சின்னதுரை மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சின்னதுரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 1ஆம் வகுப்பு சிறுமியை தாக்கிய தலைமை ஆசிரியரிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவேரி சாலையில் உள்ள EKM அப்துல் கனி மதரசா பள்ளியில் பிரபாகரன் லட்சுமி தம்பதியரின் மகள் தியாசினி 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் தியாசினி ஆசிரியரின் பேச்சை கேட்காமலும் சேட்டைகள் செய்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிறுமியை பிரம்பால் அடித்துள்ளார். இதையறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. Taste the Daily.